ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் சார்பில் இருந்து இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 4/11/2024 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. சுற்றறிக்கை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற விதவை சான்றிதழ், ஆதரவற்ற விதவை சான்று வழங்குவதில் உள்ள நிபந்தனைகளை தளர்த்த கோருதல். ஸோ அதில் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான தெளிவுரை இந்த சுற்றறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நிபந்தனை அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்வை 2 காணும் அரசு கடிதத்தில் திரு எஸ் வெங்கடேசன், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், ஆதரவற்ற விதவைகளுக்கு தமிழ்நாட்டில் கோட்டாட்சியர் அல்லது சார் ஆட்சியர் நிலையில் ஆதரவற்ற விதவை சான்று வழங்கப்பட்டு வருகிறது என்றும், அச்சான்று வழங்குவதற்கு எவ்வித துணையும் இல்லாமல் வசிக்க வேண்டும் என்பது போன்ற பொருத்தமில்லாத நிபந்தனைகளை தளர்வு செய்து ஏழை எளியவர்களுக்கு எளிதாக சான்று கிடைத்திட வழிவகை செய்யுமாறு கோரியுள்ளார் என்பதன் அடிப்படையில் ஆதரவற்ற விதவை சான்று வழங்குவதற்கு அரசு பார்வை 2 கண்ட அரசு கடிதத்தில் கீழ்கண்டவாறு தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அது சம்பந்தமாக அரசாணை எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. எப்படி ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இதை சொல்லியிருக்கார். திரு எஸ் வெங்கடேசன் அவர்கள் இந்த மாதிரி, அதாவது அச்சான்று வழங்குவதற்கு எவ்வித துணையும் இல்லாமல் வசிக்க வேண்டும் என்பதுங்கிறது ஒரு பொருத்தமில்லாத ஒரு காரணம். அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்நேர்வு தொடர்பாக அரசாணை நிலை எண் 225 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் துறை 8/3/1984 வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The expression destitute widows is defined as one who has neither any means by herself to live on nor any dependent to protected her from starvation. Starvation அப்படிங்கிற வார்த்தை தான் அப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான தெளிவுரை மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. எனவே ஆதரவற்ற விதவை சான்று வழங்குவதற்கு எவ்வித துணையும் இல்லாமல் வசிக்க வேண்டும் என்பதற்கு மகன் அல்லது மகள் ஆகியோர் துணை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. மேலும் அவர்கள் இருந்தும் அவர்களால் ஆதரவற்ற விதவியின் வாழ்வாதாரத்திற்கு எந்தவித அனுகூலமும் கிடைக்காமல் ஆதரவற்ற நிலையில் இருப்பது என்றே பொருள்படும். எனவே மேற்கண்ட அறிவுரைகளின்படி ஆதரவற்ற விதவை சான்று வழங்க சார்நிலை அலுவலர்களுக்கு தக்க அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல இந்த ஆதரவற்ற சர்டிபிகேட், அதாவது விடோ சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு மகன் மகள், உங்களுக்கு மகன் மகள் இருந்தா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல நிராகரிச்சிருப்பாங்க போல. ஸோ அதுக்கு தான் தெளிவுரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.